வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலக ஹைடெக் லேப் வந்து ஒர்க் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளியாகியிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்துட்டு இந்த நியூஸ் லெட்டரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள். அரசு பள்ளிகளில் வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து ஹைடெக் லேப் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக மாணவர்கள் வந்து பாடங்கள் வந்து படிக்க போகிறாங்க, எக்ஸாம்ஸ் வந்துலாம் அட்டன் பண்ண போகிறாங்க. இப்போது அந்த ஹைடெக் லேபை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இளம் தேடி கல்வி தன்னார்வலரில் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒர்க்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற ஒர்க்கோட நேமு. இவ்வளோ நாள் எந்த வேலைக்காக நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அதாவது எம்எஸ் ஒர்க்கா, ஹைடெக் லேபா, ஸ்மார்ட் கிளாஸா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க்குக்கு நேம் கொடுத்துருக்குறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர். கேட்கும்போதே நல்லாயிருக்கு. அடுத்ததாக கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வரக்கூடிய ஜூன் மாதங்களில் ஏற்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 22,931 ஸ்மார்ட் போர்ட்ஸ் உள்ள கிளாஸ் ரூம்ஸு ப்ளஸ் 8,209 ஹைடெக் லேப் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. எப்பவும் போல் புக்ஸ் வச்சு பாடம் படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ மாணவர்கள் வந்து டெக்னாலஜியோடு சேர்ந்து பாடங்கள் படிக்க போகிறாங்க. இந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக கெல்ட்ரான் நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அரசு. அவங்க தான் வந்துட்டு இந்த ஹைடெக் லேப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கூடிய ஆட்கள் தேர்வு செய்கிறது, இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க. மொத்தமாக 8,209 இன்ஸ்ட்ரக்டரை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த வாய்ப்பு முழுவதுமே இல்லம் தேடி கல்வி தன்னார்வர்களுக்கு மட்டும் கொடுக்குற பட்சத்தில் 8,209 வாலண்டியர்ஸ்க்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60 மாதங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 60 மாதங்கள் அப்படிங்கும்போது 12 அப்போ 5 வருஷத்துக்கு இந்த வேலை வந்து இருக்கும். ஸோ என்னையிலேருந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து 5 வருஷத்துக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து டெம்பரவரியான ஒர்க்கு தான். 5 வருஷத்துக்கு மட்டும் தற்காலிகமாக நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான ஆட்கள் தேவை 2 கட்டங்களாக நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டெஸ்ட்டு. அதை வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம். இப்போ ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட தேர்வுக்காக. இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட தேர்வுக்கான தகவல் சொல்லப்படும். ஸோ அந்த தகவலையும் இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கெல்ட்ரான் நிறுவனம் தான். இதை தான் இந்த சிபிடி நடத்த போகிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வந்து நடத்த போகிறாங்க. இந்த டெஸ்ட் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் இருக்கும். இந்த தேர்வு 38 மாவட்டங்கள்லையும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சேலரி பற்றின தகவலோ இல்லை சிலபஸ் பற்றின தகவலோ இல்லை. இந்த செகண்ட் ஆன்லைன் டெஸ்ட் நடத்துறதுக்காக எந்தெந்த ஸ்கூல்லலாம் ஹைடெக் லேப் வசதி இருக்கோ அந்த ஸ்கூலெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்காக ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் தேதி எக்ஸாமுக்காக நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜிஓவை வச்சு இப்போ எத்தனை பேர் வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க, என்றைக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.